இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. பிரபஞ்சம் எப்படி இயங்குது? நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னதான், அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்குது. ஒரு பர்டிகுலர் வருஷம் இருக்குது. டெஸ்லா அதுக்கப்புறம் தான் ஒயர்லெஸ் கண்டுபிடிச்சார். அது எந்த வருஷம் அப்படின்னா, விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போன வருஷம். எலன் மஸ்க் டேபிள் இது இருக்கும், தெரியாமே வச்சிருப்பார் அவர். வெளியே வந்து நிறைய கண்டுபிடிச்சார். அவர் இறந்த அப்போ என்னன்னா, சூக்கேஸ் அது ஆல்மோஸ்ட் சொல்லுவாங்க லைக் 120 சூக்கேஸ் ஆஃப் இன்வென்ஷன் டீட்டெயில்ஸ் பேப்பர்ஸ் இருந்தது. தூங்குவார், எழுந்துப்பார், எழுதுவார். டைம் ட்ராவல் மாதிரி போவார், என்ன பார்க்குறாரோ அதை எழுதுவார். அது ஒரு லேப். அதை முக்கியமாக எந்த கோவில்னா திருவண்ணாமலை. அடி அண்ணாமலை கோவில் வந்து பொக்கிஷம். திருவண்ணாமலையை சுற்றி இருக்கிற அவ்வளோ கோவிலும் பொக்கிஷம். அதில் அவ்வளோ சயின்ஸ் ஒளிஞ்சிருக்கு. டெஸ்லா டவர்ஸோடைய மெயின் அச்சாரம்லாம் திருவண்ணாமலை தூணில் இருக்குது. கூரா இருக்குது. கூரா இருந்து பெருசாக வருதோ காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணும். அடி அண்ணாமலையில் மீன் யாழி இருக்கும். அதனால் அதெல்லாம் பார்த்து எனர்ஜி சக்தி. நடுவில் இருக்கிற எம்டி ஸ்பேஸ் சிவம், வைப்ரேஷன் தான் முருகன். நீங்கள் முருகனை உண்மையிலே வேண்டணும்னா கிரிவலம் போகும்போது அங்கே ஒரு சின்ன கோவில் இருக்குது, காமாட்சி அம்மன் கோவில் ஒன்று. கிரிவலம் வழியில் அங்கே ஒருத்தர் பெயிண்டிங் ஒன்று அழகாக செவுத்தில் யாரோ ஒரு புண்ணியமாக வரைஞ்சிருந்தார். மயிலே மனம், உன் மனம் மேலேயே முருகன் வருவான் அப்படின்ட்டு. ஆமாம், மயில் மேலே அவர் உக்காந்துட்டு இருக்காருன்னா மயில் மேலே உக்காரல. திருஞான சம்பந்தர் பணம் தரும் பதிகம்னு அடிங்க, பதிகம் வரும். அது ஒரு காலவர் போகும். அந்த பாட்டை ரெகுலராக காலையில் கேட்டுவாங்க, எங்கே இருந்தோ பணம் வரும். அதே மாதிரி நோய் தீர்க்கிறதுக்குன்னு இருக்கு. சார் வணக்கம் சார். அனைவரோட வாய்க்குழையும் வந்து வருகிற சில வார்த்தைகள் இப்போ அதிகப்படியாக நம்ம கேட்குற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால் பிரபஞ்சம், அதே போல் பிரபஞ்ச எண்கள், இப்படி நிறைய விஷயங்களை வந்து நம்ம பேசுகிறோம். பிரபஞ்சம் அப்படின்றது நமக்கு உலகம் தெரியும், நாடு தெரியும், வீடு தெரியும், நாடு தெரியும், உலகம் தெரியும். சரி, அதையும் தாண்டி வந்து நம்ம ஒரு சூரிய குடும்பத்துக்குள்ளே தான் இருக்கிறோம்னு தெரியும். இதே போல் நிறைய சூரிய குடும்பங்கள் இருக்குது அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது என்ன சார்? இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது? ரொம்ப பேசிக்மா நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னதான், அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய பாடியை வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் எவ்வளோ டீப்பாக போனீங்கன்னா ஒரு பேட்டர்ன் தெரியுதுல்ல, அதுதான் நீங்கள் வந்து அண்டத்தில் போய் டீப்பாக எவ்வளவு டீப்பாக போனாலும் அந்த பேட்டர்ன் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து எல்லாமே கடைசியில் எனர்ஜி தான். இப்போ உங்களுக்கு தோல், உங்களுக்கு வாட்ச், இது வந்து ரொம்ப டீப்பாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நத்திங் பட் ஆட்டம்ஸ். அந்த ஒரு ஆட்டமும் ஒட்டியும் இருக்காது, எல்லாமே பிரிஞ்சு தான் இருக்கும். எந்த ஆட்டமும் ஒட்டி இருக்காது. அது எப்படின்னா அதிர்ந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படி ஒட்டிகிட்டு இருக்குன்னா ஒரு எனர்ஜி ஃபீல்டில் ஒட்டிகிட்டே இருக்கும். அதுதான் ஆரா. நம்ம ஆரா வந்து இன்க்ரீஸ் ஆக அழகாகவும் ஸ்ட்ரென்த்தாகும். அந்த ஆரா கம்மியாக வயசாகுது. அதனால தான் தோள்கள்லாம் சுருங்குது, அப்படியே ஒரு மாதிரி விரிசலாக வருது. ஸோ எனர்ஜி இதே தான் உலகமும். நீங்கள் பிரபஞ்சம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் வந்து கிரகம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, வாட்ச்னு எடுத்தாலும் சரி, சேர்னு எடுத்தாலும் நீங்களும் நானும் எல்லாமே பேஸ் வந்து எனர்ஜி, சக்தி, அவ்வளோதான். அந்த சக்திக்கு நடுவில் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும், அதுதான் சிவன். அதை சுற்றி இருக்குது சக்தி. ஸோ நீங்கள் அண்டமோ பிண்டமோ எது எடுத்தாலும் இதுதான் பேஸ். இது பேசுகிற மொழி வைப்ரேஷன். நம்ம வந்து முன்னாடி செடி கொடி பேசும் அப்படின்னா சிரிப்போம். நம்ம சிரித்தோம். அதனால தான் சர் சி.வி. ராமன் வெளிநாடு போயிட்டு செடி பேசும்னு பேப்பர் சப்மிட் பண்ணார். அவருக்கு நிறைய பரிசு கொடுத்தாங்க. அப்புறம் நம்ம நம்பணும். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் சொல்கிறேன், நாய், நரி, டேபிள், சேர் எல்லாம் பேசுது. அது பேசுகிற மொழி நம்மளுக்கு தெரியல, அவ்வளோதான். எல்லாமே வைப்ரேஷன்ஸ் தான். இப்போ இந்த பிரபஞ்ச சக்தி அப்படின்றது என்னென்னா, இப்போ நியூ இயர் வருது, எல்லாருமே அஃபர்மேஷன் எழுதுவோம். நடக்கலைன்றது வேறு, எல்லாருமே அஃபர்மேஷன் எழுது. இப்போ அஃபர்மேஷன் ஒன்று கேமராமேன்லேருந்து எல்லாருமே அப்படி எடுத்து பார்த்தாங்க. அஃபர்மேஷன் அப்படின்னாவே எல்லாருக்குமே ஒரு முக்கியம். இப்போ பிரபஞ்சத்தோடைய பேசிக் பிரின்சிபல் நம்ம கற்றுக்கிட்டோன்னா அஃபர்மேஷன் ஈஸியாக கிளிக் பண்ணலாம். அதுதான் முருகரும் சரி, நம்மளுடைய கோவில் முறைகள் எல்லாமே அதை ரிசீவ் பண்ணுற மாதிரி தான். இதை இப்போ நம்ம சாமி அப்படின்னு சொல்லிட்டா ஈஸியாகிடும், ஒரு பக்தி வீடியோவாக போயிடும். இதை சயின்ஸாக நான் சொல்கிறேன். இப்போ இருக்கிறதுல பெரிய சயின்டிஸ்ட்னால் யாரை சொல்லுவீங்க? ஒரு மாடர்ன் வேர்ல்டில் பெரிய சயின்டிஸ்ட்னால் யாரை சொல்லுவீங்க? டெஸ்லா சொல்லலாம். டெஸ்லா, பரவாயில்ல, டெஸ்லான்ட்டிங்க, எடிசன்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. இன்றைக்கி நம்ம பார்க்குற ஒயர்லெஸ் ஃபோன், ரேடியோ,
லைட். இப்போ லைட் கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் எடிசன் சொல்லுவாங்க. ஆனால் எடிசன் கீழே டெஸ்லா தான் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். ரேடியோ யார் கண்டுபிடிச்சா? மார்க்கோனின்னு. ஆனால் டெஸ்லா ரெடி பண்ண பேட்டர்னை வச்சு தான் மார்க்கோனி கண்டுபிடிச்சார் எல்லாமே. ஆனால் இன்னொன்று நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க. டெஸ்லாவை பெருமையாக சொல்லுவாங்க, டெஸ்லா கூட இந்த எடிசனை பெருமையாக சொல்லுவாங்க. டெஸ்லா எப்போ கண்டுபிடிக்க ஆரம்பிச்சார்னு ஒரு ஐடியா இருக்கா? இது வந்து நம்ம ஒரு கியூஸ் மாதிரி நம்ம நேருக்கு வச்சிருக்கோம். ஏன்னா இதை டீகோட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க பாருங்கள். ஒரு பர்டிகுலர் வருஷம் இருக்குது. டெஸ்லா அதுக்கப்புறம் தான் ஒயர்லெஸ் கண்டுபிடிச்சார். அது எந்த வருஷம் அப்படின்னா விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போன வருஷம். விவேகானந்தர் வந்து சிகாகோவில் ஸ்பீச் கொடுக்கும்போது அங்கே டெஸ்லா அட்டன் பண்ணார். அதை அட்டன் பண்ணார். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் டெஸ்லாவும் விவேகானந்தர் தே ஹேட் அ செப்பரேட் மீட்டிங். சரிங்களா? அதை வந்து நிறைய பேப்பர்ஸாகவே வெளியே வந்திருக்கு. க்ரானிக்கல்ஸ் ஆஃப் ஆர் டாக்ஸ் பிட்வீன் டெஸ்லா அண்ட் சுவாமி விவேகானந்தானே வந்திருக்கு. அதில் வந்து சுவாமி விவேகானந்தா சொல்லியிருப்பார், ஒய் யூர் திங்கிங் வித் அ பிரெயின், திங்க் வித் அ மைண்ட் அப்படின்னுவார். அது வரைக்கும் தான், அதுக்கு முன்னாடி வரைக்கும் டெஸ்லா வந்து ஃபிசிக்கலாக கண்டுபிடிச்சிட்டு இருந்தார். ஃபிசிக்கலாக டிசி கரண்ட் கண்டுபிடிச்சிட்டு இருந்தார். ஃபிசிக்கலாக அவர் எப்போ விவேகானந்தர் வந்து திங்க் வித் மைண்டுன்னு சொன்னாரோ அப்போ தான் அவருக்கு வந்து ஒயர்லெஸ் கண்டுபிடிக்க ஆரம்பித்தார். ஒயர்லெஸ்ன்றது டெஸ்லா கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சார். அந்த விவேகானந்தோட மீட்டிங்க்கு அப்புறம் தான் அவர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக போனார். அதுக்கப்புறம் தான் அவர் வெளியே வந்து நிறைய கண்டுபிடிச்சார். அவர் இறந்த அப்போ என்னென்னா சூக்கேஸ் அது ஆல்மோஸ்ட் சொல்லுவாங்க லைக் 120 சூக்கேஸ் ஆஃப் இன்வென்ஷன் டீட்டெயில்ஸ் பேப்பர்ஸ் இருந்தது. அதெல்லாம் வந்து அமெரிக்காவில் சிஐஏ அவங்களாம் எடுத்து போயிட்டு ரொம்ப கொஞ்சம் தான் வெளியே விட்டுருக்காங்க. இன்னும் அது எல்லாமே பொக்கிஷமே பார்த்துட்ருக்காங்க. அதில் என்னென்ன அவர் கண்டுபிடிச்சான்னு தெரியாது. அவருடைய ஒரு பேட்டர்ன் எப்படி கண்டுபிடிப்பார் அப்படின்னா, தூங்குவார், நல்லா தூங்குவார், எழுந்துப்பார், எழுதுவார், தூங்குவார், எழுந்துப்பார், எழுதுவார். டைம் ட்ராவல் மாதிரி போவார், என்ன பார்க்குறாரோ அதை எழுதுவார். நம்ம பாபா வாங்காமல் சொன்னோமா, அந்த அம்மா கண்ணை மூடுவாங்க, என்ன தெரியுதோ அவங்க சொல்லுவாங்க. இந்திரா காந்திக்கு அதானே சொன்னாங்க, சேலை மாரி ஒரு துணியில் ஒரு பெண் ஆடையில் ஒரு நெருப்பு பறக்குது, அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இவர் பார்த்துட்டு வந்து எழுதுவார். அந்த எழுதுந்த கொஞ்சம் தான் அவர் கண்டுபிடிச்சார். பார்த்து கண்டுபிடிக்காத விஷயங்கள் 120 லைக் பாக்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து விவேகானந்தத்தை கேட்பாங்க, நீங்கள் எங்கேருந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது விவேகானந்தர் சொல்லுவார், இதெல்லாம் எங்கள் ஊர் கோவிலில் சாதாரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவார். நீங்கள் இன்றைக்கி பார்க்குற கரண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் இன்றைக்கி பார்க்குற டிவி, ரேடியோ எல்லாமே இருக்கட்டும், அச்சாணி வந்து நம்மளுடைய கோவில்களில் இருக்குது. நான் அதனால தான் எப்போயுமே சொல்லுவேன், கோவில்ன்றது எனக்கு லேபு, அது ஒரு லேப். அதை முக்கியமாக எந்த கோவில்னால் திருவண்ணாமலை கோவில். அதுவும் திருவண்ணாமலை மெயின் கோவில் மட்டும் இல்லை, திருவண்ணாமலை அடி அண்ணாமலை கோவில்லாம் வந்து அது வந்து பொக்கிஷம். அடி அண்ணாமலை கோவில் வந்து பொக்கிஷம். திருவண்ணாமலை சுற்றி இருக்கிற அவ்வளோ கோவிலும் பொக்கிஷம். அதில் அவ்வளோ சயின்ஸ் ஒளிஞ்சிருக்கு. டெஸ்லா டவர்லாம் இருக்குது, டெஸ்லா டவர்ஸ். டெஸ்லா வந்து என்னென்னா ஒயர்லெஸ் எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சார். அவர் என்னென்னா அதை ரிலீஸ் பண்ணிட்டா உலகத்துக்கு நீங்கள் கோலோ, தெர்மல் பவர் பிளான்ட்டோ, நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோ, வாட்டர் பவர் பிளான்ட்டோ எதுவுமே வேணாம், காற்றுலேருந்து கரண்ட் கண்டுபிடிச்சார். அதை ஸ்பான்சர் பண்ணது யாருன்னா ஒரு கோல் இண்டஸ்ட்ரி வச்சுட்டு இருக்க ஒரு முதலாளி. இவர் முடிச்சிட்டாரு. அவருக்கு என்னன்னா அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணுறாரு ஸ்பான்சர்ஷிப். ஏன்னா இது வந்து என் கோல் இண்டஸ்ட்ரி ஓடாது. ஓகே, அதுதான் டெஸ்லா டவர். நீங்கள் டெஸ்லா டவர்னு அடிச்சு பாருங்கள், நிறைய சயின்டிஸ்ட் மாதிரி இருக்கவங்களாம் வந்து பைத்தியம் முடிச்ச மாதிரி டெஸ்லா டவர் வச்சுருவாங்க. இப்போ இந்த வஜ்ரம் சொல்கிறோம்ல, இந்த வஜ்ரம் புத்திசம்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இதுலேயே நான் டெஸ்லாவோட சில பிரின்சிபல் இதெல்லாம் எங்கே பார்க்கலான்னா, இப்போ டெஸ்லா கம்பெனி ஓனர் யார்? எலன் மாஸ்க் டேபிளில் இது இருக்கும். தெரியாமையே வச்சுருப்பார் அவர், அவ்வளோ வேலை செய்யும். எலன் மாஸ்க் டேபிளில் இது இருக்கும். அண்ட் திருவண்ணாமலையோடைய தூண்களில் வந்து நிறைய சயின்ஸ் பற்றி, டெஸ்லா டவர்ஸோடைய மெயின் அச்சாரம்லாம் திருவண்ணாமலை தூணில் இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா நம்மளுக்கு? டெஸ்லா ஒன்றும் இல்லாமல் முருகன் தாம்மா எல்லாமே, பேசிக் முருகன் தான். சரி, முருகனுடைய வேல் எப்படி இருக்குது? இது போயிட்டு கூரா வரும். சரியா? உலகத்திலே பழைய கட்டிடம் எது? உலகத்திலே பழைய கட்டிடம் பிரமிட்னு சொல்லலாம். பிரமிட் ஷேப் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இருக்கும், கூரா இருக்கும். அதுக்கப்புறம் இந்தியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்னு என்ன சொல்லுவோம்? நம்ம தஞ்சை பெரிய கோயில், தஞ்சை கோவில்கள் எப்படி இருக்கும்? கூரா தான் இருக்கும். நம்ம வணக்கம் பண்ணும்போது ஏன் இப்படி வணக்கம் பண்ணுறோம்? இப்படி வரும்போது எந்த ஒரு ஆப்ஜெக்ட் கூரா இருக்குது, கூரா இருந்து பெருசாக வருதோ காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணும். நீங்கள் இப்படி வைக்கும் போது வேல் மாதிரியே வரும். சரிங்க, இப்படி வைக்கும் வேல் மாதிரியே வரும், வந்து ஆம்ப்ளிஃபை ஆகும். சரியா? அதுதான் வேல். அந்த வேலுன்றதுக்கு பின்னாடி வந்து
உங்களுடைய பிரபஞ்ச சீக்ரெட்டே சொல்லலாம். பிரபஞ்ச சீக்ரெட்டே சொல்லலாம். அது நான் டெஸ்லாவோட டவரும் அதே மாதிரி தான் வரும். டெஸ்லாவோட டவர் வந்து அந்த கான்செப்டில் தான் வரும். அந்த கான்செப்டோடைய ஒரு மினியேச்சர் வந்து திருவண்ணாமலை தூணில் செதுக்கியிருக்கு. அதே மாதிரி இருக்கும். நிறைய பேர் அது பனைமரம் தென்னை மரம்லாம் நினச்சிட்டு போயிட்டுருக்கோம். அது ஒரு எலக்ட்ரிசிட்டி எப்படி ஜென்ரேட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஒயர்லெஸ் விஷயத்தை எப்படி ஆப்ரேட் பண்ணலான்றது அந்த தூணில் செதுக்கியிருக்கும், திருவண்ணாமலை தூணில். அதே மாதிரி நீங்கள் அடி அண்ணாமலை போனீங்கன்னா நீங்கள் யாழி சொல்கிறீங்களா, சிங்க யாழி சொல்கிறீங்க, மகர யாழி சொல்கிறீங்க. ஆனால் இப்போ ஜுராசிக் பார்க்கில் புதுசாக என்னென்னமோ காட்டுறாங்கல்ல. நீங்கள் அடி அண்ணாமலை போய் பாருங்கள், மீன் யாழி இருக்கும். அடி அண்ணாமலையில் மீன் யாழி இருக்கும். நான்லாம் அதெல்லாம் பார்த்து இதெல்லாம் எப்படி இதெல்லாம் பார்த்துக்க போகிறோம், நம்ம எப்படா இதை, எனக்கு தெரிஞ்சு நான் கவர்மெண்ட் இல்லை அதை பார்த்துக்கிறதுக்கு, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். பார்த்துது அடி அண்ணாமலை போய் பாருங்கள், மேலே தூணில் மீன் யாழி இருக்கும். மீன் யாழி இதுக்கு நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. மீன் யாழி இருந்தது. அதெல்லாம் உயிரோடு வாழ்ந்தது. நம்ம இமேஜினேஷன் நம்ம நினச்சிக்கிறோம், நம்மளால செதுக்குறதுனால அது இமேஜினேஷன் நினச்சிக்கிறோம். எல்லாம் உயிரோடு இருந்தது தான். நம்மளுடைய கோவில்கள் ஹிஸ்ட்ரி, நம்மளுடைய கோவில்கள் வந்து சயின்ஸ். இப்போ அகெயின் நம்ம வந்து என்ன நடக்குதுன்னு சொல்கிறோம். நம்ம ஜனங்களுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன், நான் அதனால தான் ஜனங்களுக்கு சொல்லுவேன் என்னோட மேனிஃபெஸ்டேஷன். அது எழுதும் போது என்ன அதான் சொல்லுவேன், பேசாது. உனக்கு ஒரே மொழி வைப்ரேஷனை எதை மெஷர் பண்ணுவீங்கன்னா ஃப்ரீக்வன்சி. கரண்ட் எதை மெஷர் பண்ணிங்கன்னா வோல்ட்டுன்னு ஒன்று மெஷர் பண்ணுவோம். வைப்ரேஷன் தான் உலகத்தோட மொழி. வைப்ரேஷன் தான் முருகன், எனர்ஜி சக்தி. நடுவில் இருக்கிற எம்டி ஸ்பேஸ் சிவம். வைப்ரேஷன் தான் முருகன். நீங்கள் முருகனை உண்மையிலே வேண்டணும்னா பேசக்கூடாது. அதனால தான் சித்தர்கள் சொன்னாங்க, மனம் அது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. நீ கம்முன்னு என்ன இந்த கந்த சஷ்டிக்கு நிறைய இன்டர்வியூவில் இருக்கும்போது என்னை தனியாக ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. இலங்கை மக்கள் இந்த மலேசியாவிலேருந்து, ஐயா இருக்கிறதுலையே பெஸ்ட்டு விரதம் எந்த விரதாங்க ஐயா அப்படின்னாங்க. மௌன விரதாங்க. உண்மையிலே சொல்கிறேன், இருக்கிறதுலே பெஸ்ட்டு விரதம் மௌன விரதம். உங்களுக்கு வந்து இந்த நியூ இயருக்கு ஒரு விஷயம் வேணும்னா மனசார கேளுங்க, மனசுலேருந்து கேளுங்க. பேசி கேட்குறது இல்லை, மனசுலேருந்து கேட்கணும். பேசி கேட்கணுன்னா அதுக்குன்னு ஒரு வே இருக்குது. அதுவும் நம்மளதுலேருந்து எடுத்தது தான், நம்ம ஆன்மீகத்துலேருந்து எடுத்தது தான். ஆனால் அதுக்குன்னு ஒரு வே இருக்குது. எழுதுகிறோன்னா அதுக்குன்னு ஒரு கலர் இருக்குது. எழுதுறதுக்கு எந்த பேனா எந்த கலர் பேப்பரில் எழுதணுன்னு இருக்குது. இது வந்து சயின்ஸ் பேஸ்டு, ஃப்ரீக்வன்சி பேஸ்டு. இப்போ எல்லாம் நம்ம எதுக்கு மந்திரங்கள் சொல்கிறோம்? எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது. சாமி முருகன் இருக்கான், நான் இருக்கேன், முருகனை நானும் பேசும்போது நடுவில் எதுக்கு ஒருத்தர் அப்படின்ட்டு. என்னென்னா அவர் இந்த மந்திரத்தை கற்றுக்கிறார், நானும் கற்றுக்கலாம். அந்த மந்திரங்கள் இஸ் அ ஃப்ரீக்வன்சி. பீஜ மந்திரத்துக்கு அர்த்தம் இல்லை, ஆனால் பீஜ மந்திரத்துக்கு ஃப்ரீக்வன்சி இருக்குது. அவர் அதை கற்றுக்கிட்டாரு. அவர் சொல்கிறார், நீயும் கற்றுட்டு வீட்டில் நீயும் மந்திரம் சொல்லு, யாரும் என்ன பண்ண போகிறான்? மந்திரம்னா சமஸ்கிருதம்னு இல்லை, தமிழ் மந்திரமும். திருமுறை, நீங்கள் வந்து சிவபெருமான் இருக்குது, திருஞான சம்பந்தர் பாடந்து பணம் தரும் பதிகம்லாம் இருக்குது. அதை பாடினீங்கன்னா அதை கேட்டாலே பணம் வரும். அதை கேட்டுட்டு அவ்வளோ பேர் மெசேஜ் இருப்பாங்க, எனக்கு கொஞ்சம் பணம்ன்ட்டு. கேட்டால் பணம் வரும். அந்த மாதிரிலாம் இருக்குது. அது எப்படி கேட்டால் பணம் வரும்னா அது ஃப்ரீக்வன்சி. அந்த பாட்டுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. சரி, இவ்வளோ சொல்லிட்டீங்க சார். அந்த பணம் தரும் பதிகம் என்னன்னு சொல்லிருக்கீங்க எங்களுடைய நேயர்கள். இல்ல நிச்சயமா அவங்க வந்து கீழே வந்து டைப் பண்ணுவாங்க, அது என்ன பதிகம் அப்படின்ட்டு. ஓகே, இல்லை ஒன்றும் இல்லை. திருஞான சம்பந்தர் பணம் தரும் பதிகம்னு அடிங்க, பதிகம் வரும். அது ஒரு காலவர் போகும். அந்த பாட்டை ரெகுலராக காலையில் கேட்டுவாங்க, எங்கே இருந்தோ பணம் வரும். அதே மாதிரி நோய் தீர்க்கிறதுக்குன்னு இருக்கு, குழந்தை பேருக்குன்னு இருக்கு. இருக்கிறதுலே பெஸ்ட்டு கந்த சஷ்டி கவசம். நீங்கள் அஃபர்மேஷன்றீங்க. கந்த சஷ்டி கவசம் மாதிரி அஃபர்மேஷன் எதுவுமே கிடையாது. உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பார்ட்டாக வரும். அதை கரெக்டாக கேட்டுட்டு வந்தாலே அதை விட ப்ரொடெக்ஷன் எதுவுமே கிடையாது. இதுலேருந்து அஃபர்மேஷன். நான் அதனால தான் சொல்லுவேன், முருகர் வந்து எனக்கு சயின்டிஸ்ட், சித்தர்கள்லாம் சயின்டிஸ்ட். வெறும் முருகான்னு அரோகரா போடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் இவ்வளோ கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே அவ்வளோ நல்ல வேலை செய்யும். சரிங்க, இந்த பிரபஞ்ச சக்தி கேட்டதுக்காக சொல்கிறேன். நீங்கள் முருகரை எப்படி வழிபடுறோம், ஏன் வழிபடுறோம்? முருகர் வந்து பழனியில் இருக்கார், கோமணத்தோடு இருக்கார், திருச்செந்தூரில் இருக்கார், நல்ல அலங்காரத்தோடு இருக்கார். ஏன் அந்த அலங்காரம், ஏன் அந்த மயில், ஏன் வேலுக்கு பதில் திருசூல் வச்சுக்கலாம்ல? எதுக்கு புதுசாக செய்யணும்? அப்பா கிட்டே இருக்குன்னு எனக்கு வாங்கி வச்சுக்கலாம்ல? இவருக்கு ஏன் வேலு? ஏன் நீங்கள் யோசிச்சுக்கிட்டிங்கனாவே
எல்லாமே ஓப்பன் அப். நிச்சயமா. நிறைவா நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்க இப்ப சொன்னதுல இருந்து தான் எனக்கு அந்த கேள்வி வருது. மயில் அப்படின்ற நம்ம ஒரு பறவை எடுத்தோம்னா, ஏற்கனவே சில பேர் எழுப்பிய கேள்விகள்லாம் அதன் தான் எடுக்கும். அந்த பறவை அப்படின்றது அந்த பறவையால வந்து இவ்ளோ பெரிய பிரபஞ்சமா இருக்கிற முருகரை தாங்க முடியுமா? இப்படி கேள்விகள் கேட்குறாங்க. எப்படி ஒரு ஒரு 2 வயசு குழந்தை கூட அந்த மயிலுக்கு மேல உட்கார்ந்தா மயிலால தாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது முருகருடைய வாகனம் மயில் மயில் அப்படின்னு சொல்லி ஏன் பதிவு செய்யப்பட்டிருக்கு? அதுக்கான விளக்கம் அப்படிங்கிறது ஆமா, என்ன? இப்போ வந்து என்னைக்குமே இந்து சமயம் இல்லை, எந்த ஒரு பழைய சமயமாக இருந்தாலும் ஒரு விஷயத்துக்கு ஒரு அர்த்தம் இல்லை, அதுக்கு நிறைய விஷயத்துக்கு நிறைய அர்த்தம், பார்க்குற விதங்களை பொறுத்து. இப்போ மெடிடேஷனும் நீங்கள் அந்த மாதிரி போனீங்கன்னா, மயிலுன்றது மனசு, மயிலுன்றது மனம், முருகன்றது மனம். கிரிவலம் போகும்போது அங்கே ஒரு சின்ன கோவில் இருக்குது, காமாட்சி அம்மன் கோவில் ஒன்று, கிரிவலம் வழியில். அங்கே ஒரு பெயிண்டிங் ஒன்று அழகாக செவுத்தில் யாரோ ஒரு புண்ணியமாக வரைஞ்சிருந்தார், மயிலே மனம், உன் மனம் மேலேயே முருகன் வருவான் அப்படின்ட்டு. ஆமாம், மயில் மேலே அவர் உக்காந்துட்டு இருக்காருன்னா மயில் மேலே உக்காரல, உன் மனசு மேலே உக்காந்துருக்காரு. உன் மனசை நீ கண்ட்ரோல் பண்ணால் முருகன் தானாக மேலே வந்து உக்காந்துருவார். உன் மனசு அலை பாஞ்சதுன்னா முருகன் உக்கார மாட்டார். அவ்வளோதான் விஷயம். இது மனசு. இன்னொன்று வந்து பஞ்சபட்சி சாஸ்திரங்கள் எடுத்திங்கன்னா ஒரு 5 பறவை வரும், அதில் மயில் ஒன்று. நீங்கள் முருகருடைய நட்சத்திரங்கள்லாம் எடுத்தால் பஞ்சபட்சி தான் வரும், மயில் தான். ஸோ நீங்கள் என்னென்னா அந்த நட்சத்திரக்காரங்கள் வந்து மயிலுடைய குணாதிசயம் இருக்கும். மயில் சண்டை போடுற விதம், மயில் நடந்துக்கிற விதம், மயில் அதோடைய கூட்டோட இணை சேர்ற விதம், அது அப்படியே ரிப்ளிகேட் ஆகும். ஸோ அவங்க வந்து அந்த மயில் ரூபம், முருகர் கார்த்திகை நட்சத்திரம் அதுவும் வந்து எப்படின்னா அப்படியே மயிலில் இதோட வரும். இது பஞ்சபட்சியில் வரும். இது ஜோதிட முறை. இன்னொன்று சொன்னது வந்து சித்தர் முறை, மனசு. அதே மாதிரி நீங்கள் மயிலோடைய மருத்துவ குணம், மயிலுக்கு வந்து அவ்வளோ மருத்துவ குணம், மயில் வந்து ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம், அது ஒன்று வரும். சயின்டிஃபிக்காக நீங்கள் போனீங்கன்னா மயில் நிறைய பேர் ராவணன் புஷ்பக விமானம் வச்சுட்டு இருந்தார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விமானம் வச்சுட்டு இருந்தாங்க, இவரும் மயில் விமானம் வச்சுட்டு இருந்தார். நீங்கள் வந்து பழைய இப்போ மணிமேகலை புக்கெல்லாம் நீங்கள் இப்போ ஜெயினிசம் புக்கை நீங்கள் போய் படிச்சிங்கன்னா அதில் வந்து மணிமேகலை அம்மா வந்து முருகன் வழிபாடு பண்ணது அதெல்லாம் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஒரு ஜெயினிசம் புக்கு தான், அது மணிமேகலையா இல்லை வேற ஒரு ஜெயினிசம் புக்கு வரும். அதில் வந்து அந்த ஊர் ராணி ஒரு கோட்டை எரியும், எதிரிகள் வந்து தாக்குறாங்க, கோட்டை எரியும். அப்போ வந்து ராஜா வந்து அந்த ராணியை காப்பாற்றணும். ராணி வந்து நிறைய மாதமாக இருக்காங்க, அந்த ராணியை எப்படி காப்பாற்றாங்கன்னா அதில் போட்டிருக்க தமிழில் இருக்குது, மயில் பொறி மேலே ராணியை உட்கார வச்சு ஏற்றுறாங்க. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா 10 மாத கர்ப்பிணி ராணியை மயில் பொறி மேலே உட்கார வைக்க முடியாமல் ராஜா உட்கார வைக்க, அந்த அம்மா வந்து மயில் காலை அவங்க காலால் மிதிக்க அந்த இறகுகள் அடிக்க அந்த மயில் பொறி மேலே பறந்ததுன்னு போட்டிருக்கோம். ஓகே, அப்ப அது ஏதோ ஒரு விமானம், அதெல்லாம் ஒரு விமானம், அதெல்லாம் ஒரு ஏர்கிராஃப்ட், அது ஒரு ஏர்கிராஃப்ட். அதுதான் நார்மலாக. அது அப்துல் கலாம் சார் ஒரு தடவை கேட்பாங்க, ஏன் உங்கள் ஊரில் இத்தனை மொழிகள், இத்தனை மதங்கள் அப்படின்னுவாங்க. அப்துல் கலாம் சார் தான் சொல்லுவார், என்ன சொல்லுவாருன்னா, கழுதைங்க தான் ஒரே கலரில் இருக்கும், குதிரைங்க கலராக இருக்கும் அப்படின்வாங்க. இப்போ ஏன் விமானம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கலாம்ல, எல்லாம் வெள்ளை கலர் பெயிண்ட் அடிக்கலாம்ல, ஏன் ஒருத்தர் புஷ்பக விமானம், ஏன் ஒருத்தர் மயில் விமானம்? எங்களால் முடிஞ்சது வச்சுட்டு இருந்தோம், அவ்வளோதான். முருகரால் முடிஞ்சது அவர் ஒரு டெக்னாலஜி வச்சுட்டு இருந்தார், அது மயில். ஸோ நீங்கள் வந்து பார்க்குற விதம் தான். அது சொன்னேன், முருகனை இன்ஜினியராக பார்த்தா இன்ஜினியர், முருகரை டாக்டராக பார்த்தா மெடிக்கலாக நிறைய புரிஞ்சுப்பீங்க, முருகரை சித்தராக பார்த்தா அதை புரிஞ்சுப்பீங்க. மயிலை வந்து மருத்துவ குணமாக பார்த்தா மீனிங் வரும், அஸ்ட்ராலஜியாக பார்த்தா அதுக்கு பஞ்சபக்ஷிக்கு அதுக்கு ஒரு மீனிங் வரும். நீங்கள் வந்து சயின்டிஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மயில் பொறியாக வரும். ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த புராணங்களை டீப்பாக எடுத்து ஒவ்வொருத்தரும் படிக்கும்போது ஒரே புக்கு தான். இப்போ நான் அஸ்ட்ராலஜியாக படிக்கும்போது எனக்கு ஒரு அர்த்தம் புரிஞ்சுது, நான் மெடிக்கல் அஸ்ட்ராலஜியை படித்து அதே புக்கை அதே லைனை படித்தா திருப்பி வேறு மாதிரி அர்த்தம் வருது. ஒரே விஷயத்துக்கு அவ்வளோ அர்த்தம் வரும். அதுதான் அண்மையில் கூட ஒரு நேர்காணல் எடுக்கிறப்போ அவர் சொல்லி ஒரு எங்களுடைய கெஸ்ட் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். இந்த ஓடி அப்படின்ற பாடல் இப்போ நிறைய வந்து வைரல் ஆகிட்டே போகுது. அந்த பாடல்ல வந்து ஒரு பாடல் வரும், நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்னு. அதாவது நம்ம எல்லாம் இது வரைக்கும் புரிந்து கொண்ட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நட்டகல் பேசுமோ நாதன் அப்படிங்கிறவன் நம்மளுடைய உயிருக்குள்ள இருக்கும் போது, ஆனா அவர் அதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அர்த்தம் சொன்னார். நட்டகல்லும் பேசும் ஓம் நாதன் உள்ளிருக்கையில், ஓமென்னு அந்த நாதன் வந்து உள்ள இருக்க அந்த நட்டகல்லு கூட பேசும். அப்படி அது மாதிரி நம்ம எடுத்துக்கிற அர்த்தத்தை பொறுத்து நம்மளுடைய புரிதல், நம்மளுடைய அறிவு தெளிவுக்கு ஏற்ற வகையில் எப்படி பேசும் தெரியலையே. அதுதான் வைப்ரேஷன். முருகர் கோயில் போறீங்க, முருகர் உட்காந்துருக்காரு, கல்லு தானே உட்காந்துருக்கு, ஆனால் கல்லுக்கு சக்தி இருக்குல்ல, எப்படி
வைப்ரேஷன். ஆமா, நம்ம சிலையை பார்த்து நமக்கு கண்ணீர் வருதே, அது எப்படி? எக்ஸாக்ட்லி. ஏன்னா இந்த மந்திரங்கள் சொல்லி 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 வைப்ரேஷன். நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். வீட்டில் சின்ன கல்லை வச்சு வேண்டி அந்த கல் வளர்கிறத பார்த்துருக்கேன் வீட்டுங்களில். அதுதான் வைப்ரேஷன், அதுதான் உலகத்தோட மொழி. அதை கரெக்டாக பிடிச்சிங்கன்னா லைஃப்பில் எல்லாமே கிடைக்கும். நிச்சயமா சார், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவதற்கும் சொல்றதுக்கும் இருக்கு. இந்த நேரம் இவ்வளவுதான் இன்றைக்கு. நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி. நன்றி மேம், தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.